கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி, தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஆடை. பாவம் செய்த ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து நிர்வாணமுள்ளவனாய் மாறிப்போகிறான். அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக கர்த்தர் அவனுக்கு ஒரு அழகான ஆடையை கொடுப்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த ஆடையின் பேர் தோல் ஆடை என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த தோல் ஆடை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நம்முடைய ஆண்டவர் எத்தகைய பலமுள்ள ஆண்டவர் என்றும் அவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதையும் இந்த தோல் ஆடையினுடைய உறுதி வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே கர்த்தரை விடவும் பெரியது எதுவுமே இல்லை, கர்த்தரை விடவும் உயர்ந்தது எதுவுமே இல்லை. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். அவர் பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் அவருடைய பலவீனத்தை குறித்து பிசாசு நகைக்கும் போது அவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் அதிகாரத்திலே, இதோ உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை அவர் அழகாக எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய பலத்தை நீ அறிந்து கொள். அவர் பலமுள்ள தேவன், அவரை காட்டிலும் பலமுள்ளது எதுவுமே கிடையாது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இயேசுவை சார்ந்து இருக்கட்டும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய பலம் மாத்திரம் எனக்கு போதும், எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று அவர் வேதத்திலே சொல்லி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே உடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். அவர்களுடைய வாழ்க்கையை அழகான தோலாடையை போல மாற்றுவார் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.